எங்களை எல்லாம் கொன்னுட்டு எடுத்துட்டு போங்க. ஹைகோர்ட் ஆர்டர் படி பொருள் எடுக்கிறாங்க. கோர்ட்ல போய் பார்த்தா இத்தனை டாக்குமெண்ட் கேட்டாங்க. இத்தனை டாக்குமெண்ட் கேட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமான டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லுங்க. அது ஆர்டிஓட்ட போடுவாங்க. நான் ஆர்டிஓட்ட வர்றேன். என் கடை இங்கே சார் எங்க தான் அனாதை ஏற்பட்டு சார். பால்காவடி யார் பேர்ல இருக்கு? பால்காவடி மேடம் இந்த பேர்ல இருக்கு. நீங்க எடுக்கிறீங்க சார் சொல்றாரு. நீங்க நைட்டுக்குள்ள பொருள் எடுக்கலன்னா நாளைக்கு காலையில அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. பூராத்தையும் எடுத்து காலி பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் இடிக்கறாங்களாமா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் படிவழி பாதையில் சமுதாயத்திற்கு சொந்தமான மடம் உள்ளது. இவ்விடத்தில் நகராட்சியில் அனுமதி பெற்று பூஜை பொருட்கள், ஃபேன்சி பொருட்கள் கடை ஏராளமானோர் வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வந்த போது தேவஸ்தானத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர்கள் காவல்துறையினருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. மேலும் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து கடையை உடைக்க சென்றதால் கடைக்காரர்கள் அவரை தடுத்து சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு நிலவ அங்கு வந்த டிஎஸ்பி தனஞ்சயன் உள்ளிட்ட காவல்துறையினர் இணை ஆணையர் மாரிமுத்துவை மீட்டு அழைத்து சென்றனர்.